guys, welcome back to Sumita Nanashekar. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா the Kamala stories. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். So guys, என்னோட மூஞ்சி கிட்ட வச்சிருக்கிறேன்னு பாக்குறீங்களா? ஏன்னா நான் வச்சிருக்கிறது எந்த இடம்னு உங்களுக்கு தெரியல. இந்த ஸ்லாப்ல தான் நான் வச்சிருக்கேன், அதனால தான் கொஞ்சம் மூஞ்சி கிட்ட தெரியும். ஸோ வாங்க, கமலா ஸ்டோரி என்னென்னா, ஃபஸ்ட்டு கமலா வந்து மேரேஜ் பண்ணாங்க. மேரேஜ் பண்ணிட்டு அவங்க கொஞ்சம் வருஷம் நல்லா வாழ்ந்தாங்க. ஸோ அவங்க வாழ்ந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து இந்த அவங்க மதன் கௌரி சொல்ல நான் இங்கே சொல்லிட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, கமலா வந்து கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அதாவது ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் இருக்கும். உடம்பு சரியில்லாமல் போய் அவங்களுக்கு திடீர்னு பேய் பிடிச்சிச்சு வேற. ஸோ அந்த பேய் பிடிச்ச இதுலேயே இருக்காங்க. ஆனால் அவங்க குடும்பத்தாருக்கெல்லாம் பேய் பிடிச்சிச்சுன்னு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் அமாவாசை ராத்திரி டக்குன்னு இறந்துருக்குறாங்க. அவங்க ஹஸ்பண்டை ஃபஸ்ட்டே சாப்பிட்டு சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் டே வந்து நெக்ஸ்ட்டு பௌர்ணமி அப்போ நெக்ஸ்ட் அமாவாசை அப்போ அடுத்தது வந்து அவங்க மாமனார், அடுத்தது அவங்க மாமியார், அடுத்த பௌர்ணமிக்கு வந்து இந்த மாதிரி ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் வர அந்த அமாவாசைங்களில் அவங்க குடும்பத்தாரெலாம் ஒருத்தராக சாவடிச்சிட்டு வந்து அவங்க அப்பா மட்டும்தான் உயிர் விட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து பூசாரியாம். ஸோ அவரையும் லாஸ்ட்டில் சாவடிச்சுட்டு அடுத்தது அந்த கமலா வீடு ஒரு மாதிரி ரத்தமாக, அதாவது ஒரு பேய் பங்களா, ஐயோ பேய் பங்களான்னு ஒரு பேய் குட்டி வச்சுப்பாங்க. நிகிதா பேய் பங்களான்னு சொன்னோடனே இப்படி கிராஸ் பண்ணி வந்துட்டா. ஸோ அடுத்தது வந்து அந்த பேய் பங்களாவில் வந்து அந்த கமலா மட்டும் தனியாக பேய் பிடிச்சிருக்காங்க. அந்த வீட்டுக்கு ஒரு பூசாரி போனார். ஸோ நீங்கள் கமலா கேம் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கமலா கேம் விளையாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது என் தங்கச்சி பார்த்து பண்ணிருக்கிறேன். அதுக்கு அந்த கேமில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று இந்த மாதிரி கீழே இந்த இடத்துல வந்து இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. அவங்க அந்த சொல்ல நம்ம அதெல்லாம் பண்ணணும். அந்த ஓமகுண்டு தாண்ட துளசி மாடம் இருக்கும். அந்த துளசி மாடத்தை இருக்க அங்கங்கே ஒரு இது இருக்கும். அதில் வந்து ஒரு இதுவை வைக்கணும். அதாவது ஒன்றுத்தில் ஹோலி வாட்டர், ஒன்றுத்தில் வந்து என்னது பூஜை தட்டு, இன்னொன்றுத்தில் வந்து சாமி பொம்மை, இன்னொன்றுல வந்து விநாயகர் பொம்மை, இன்னொன்றுல வந்து என்னது அந்த அரக்க பொம்மை வச்சா அது வந்து விநாயகர் பொம்மையாக ஆகிடும். அந்த பொம்மையை வச்சுட்டு லாஸ்ட்டாக என்ன வைக்கணும்னா அந்த பூ போட்டு வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா அவங்க உட்காந்து நம்ம வந்து தியானம் பண்ணால் அந்த கமலா வந்து பாருங்க இப்படி படுத்து இதுவாயிடும். அதாவது புஷ்பம் ஆயிடும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி புஷ்பம் ஆயிடும். புஷ்பம் ஆயிட்ட பிறகு அதோட கேம் முடிஞ்சிடும். ஸோ பாய் கைஸ். இதுக்கு மேலேருந்து நம்ம ஸ்டோரிஸும் சாமி கும்பிட்றதும் போட்டுருந்தோம். இதுக்கு மேலேருந்து ஸ்டோரிஸு குக்கிங் எல்லாம் ஒரு அளவுக்கு போட்டுட்ருங்க. அப்படின்னு பண்ணுவேன்னு நினச்சிங்களா? ஆனால் கண்ணி நம்ம இங்கே போகுது. கேமரா எப்படி பார்க்குறதுன்னே தெரியல. பார்க்க முடியல. இந்த சைடில் கண்ணு வரும். சாரி. தேங்க்யூ. பாய் கைஸ். லாஸ்ட்ல ஒரு